வெல்கம் டு டிவைன் கிட்ஸ் தமிழ். ஒரு அழகான காலை பொழுதுல சிவாங்கி பாப்பா தூங்கி எந்திரிச்சதும் அவ அம்மாவை பார்க்க ஓடி வந்தா. அம்மா பூஜை அறையில சிவபெருமானுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா அம்மாவை ஓடி வந்து கட்டி கொண்டா. ஆனா அவளுக்கு சிவபெருமானை பார்த்ததும் ஒரு சந்தேகம் வந்தது. சிவன் ஏன் தலையில நிலாவை வச்சிருக்காரு என கேட்டாள். அம்மா சிரித்து கொண்டே, செல்லம், இதற்கு பதில் ஒரு குட்டி கதை சொல்லவா என கேட்டாள். பிரம்மனின் மகனாகிய தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற ராஜாவுக்கு 27 பெண் குழந்தைகள் பிறந்தன. அந்த 27 பெண் குழந்தைகள் தான் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த 27 பெண் குழந்தைகளும் வளர்ந்து பருவம் அடைஞ்சாங்க. எனவே தக்ஷ பிரஜாபதி அந்த 27 பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார். சந்திரனை, அதாவது நிலவை அழைத்து தன்னோட 27 பெண்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் சந்திரனோ 27 பெண்களில் ரோஹிணி மீது மட்டுமே அதிக பாசமும் கனிவும் கொண்டிருந்தார். இதை பார்த்த மற்ற பெண்கள் கோபமுற்று அவங்க அப்பா கிட்ட சொல்லி அழுதாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட தக்ஷ பிரஜாபதிக்கும் பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. தன் மகள்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டி சந்திரனை அழைச்சு பேசினார். ஆனால் சந்திரனோ இதை கேட்கவே இல்லை. இதனால் அதிக கோபம் கொண்ட பிரஜாபதி தினமும் நீ உன் பிரகாசத்தை இழப்பாய் அப்படின்னு சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். அதனால் சந்திரன் கவலையுடன் அழுது புலம்பினார். பின்னர் சிவனிடம் விமோச்சனம் கேட்டு சரணடைந்தார் சந்திரன். பாதி தேய்ந்த சந்திரனை காப்பாற்றி அதை தன் தலையில் சூடி புத்துயிர் கொடுத்து அருளினார் சிவபெருமான். சந்திரனை தலையில் சூடியதால் சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் என்ற இன்னொரு பெயரும் உண்டு.